தமிழக அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை சபாநாயகராகவும் 2 முறை துணை சபாநாயகராகவும் இருந்தவர். 4 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக பணியாற்றியவர். 70க்கு மேற்பட்ட அரிய தமிழ் நூல்களை எழுதியவர். செய்யாறுவை சேர்ந்த புலவர் கா. கோவிந்தன் அவர்களே பேரறிஞர் அண்ணாவின் உறவினரும் நண்பருமான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவருமான செய்யாறு புலவர் கா. கோவிந்தன் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுவில் 1915 உழவும் நெசவும் செய்து வந்த செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்திலே காங்க முதலியார் சுந்தராம்மாள் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் புலவர் கா. கோவிந்தன் அவர்கள். இவர் திண்ணைப்பள்ளியிலே படித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே வித்வான் பட்டம் பெற்று தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். செய்யாறு புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் சிறுவயது முதலே தனித்தமிழ் இயக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதி கட்சி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பாத்தீங்கன்னா 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக கலந்துகிட்டு பணியாற்றினார். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதுனால தான் பாத்தீங்கன்னா அண்ணாவோட உறவினரான அண்ணாவுடன் நெருங்கிய நட்பு கிடைச்சது. அந்த நட்பின் மூலமா என்ன பண்ணா, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் 20 பேர்த்துல அண்ணாவோட சேர்ந்து இவர் இருக்கார். இந்த புலவர் கா. கோவிந்தன் அவர்களும் ஃபவுண்டர் மெம்பர்ல ஒருத்தர். அவரோட சேர்ந்து அந்த 1958 பாத்தீங்கன்னா திருவத்திபுரம் பேரூராட்சி உறுப்பினராக முறை ஆகிறாரு. 1962 பாத்தீங்கன்னா அந்த செய்யாறு தொகுதியினுடைய எம்எல்ஏ முறை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1967, 71, 1977 போன்ற மொத்தம் 4 முறை தொடர்ந்து அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கார். புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் நேர்மையான, மிக எளிமையான, அனைவருடன் அன்பாக, அதிகாரம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இவர் சட்டமன்றத்தில் ரொம்ப மரியாதையா பேசுவார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றும் போதுதான் பாத்தீங்கன்னா தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினார். உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியை கொண்டு வந்து இவர் தான், பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து இவர் தான், அரசு மருத்துவமனை கொண்டு வந்து இவர் தான், அதே போல் பாலங்கள் போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியவர் யாருன்னா புலவர் கா. கோவிந்தன் அவர்கள். அதாவது இவர் அரசியல் எதிரிகளும் அவரை மதிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இவர் மேல மிகப்பெரிய மதிப்பு வச்சிருந்தார். இந்த 77 தேர்தலில் இவர் அந்த செய்யாறு தொகுதியில் நிற்கிறப்ப பாத்தீங்கன்னா பெருசா அவர் அந்த தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணல. புலவர் கோவிந்தன் எடுத்து ஒரு நல்ல கேண்டிடேட் போடணும், தீவிர பிரச்சாரம் பண்ணி அவரை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்காம அது பெருசா அவர் அவர் கவனம் செலுத்தாம இருந்து இவர் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சார். இதெல்லாம் அதுக்கு உதாரணம். இவர் சட்டமன்றத்தில் சபாநாயகராக பணியாற்றும் போது பாத்தீங்கன்னா இவர் அந்த குரல் உயர்த்தாம, அதிகார தோரணை இல்லாமல், அந்த அதிகாரத்துக்கு இடம் கொடுக்காமல் கருத்துக்கு இடம் கொடுத்து அந்த சபாநாயகருடைய அந்த பணியை மிக சிறப்பாக பணியாற்றினார். இதனாலேயே எல்லா அரசியல்வாதிகளும் இவர் மேல் பெரும் மதிப்பு கொண்டிருந்தாங்க. புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலோடு மட்டும் நிக்கல, பல தமிழ் நூல்களை அவர் எழுதியிருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் நூல் அவர் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நூலை 1951 எழுதினார். சங்ககால புலவர்களின் வரிசை அப்படிங்கிற பத்தி 16 நூல் எழுதியிருக்கார். அரசர் வரிசை அப்படிங்கிற நூலில் 6 நூல்கள் எழுதியிருக்கார். மொத்தம் இதுபோல் 71 நூல்கள் அவர் எழுதியிருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆங்கில நூல்களை தமிழில் இவர் மொழிபெயர்த்திருக்கார். அதாவது தமிழரின் தோற்றமும் பரவலும், ஆரியர்களுக்கு முந்தைய தமிழர் பண்பாடு, இந்தியாவின் கற்காலம், ஆராய்ச்சி தமிழை பொதுமக்களிடம் கொண்டு வந்தார். அதனால தான் இவரோட நூலில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சபாநாயகராக இருந்தவர்கள் கூட அவருக்கு சிலையும், அரசு சார்பில் சிலையும், மணிமண்டபம்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த செய்யாறு புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை சபாநாயகராகவும் 2 முறை துணை சபாநாயகராகவும் இருந்து மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவருக்கு ஒரு அரசு சார்பில் ஒரு மணிமண்டபமோ சிலையோ இல்லை அப்படிங்கிறது எங்க செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகத்துக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது. வரும் காலங்களில் புலவர் கா. கோவிந்தன் அவர்களுக்கு, செய்யாறு புலவர் கா. கோவிந்தன் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது எங்கள் சமுதாயத்தின் மிக முக்கிய கோரிக்கையாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா புலவர் கா. கோவிந்தன் அவர்களுக்கு பிறகு 77 பிறகு இடையில் பல காலங்கள் அந்த தொகுதியிலே எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான சட்டமன்றத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதன் பிறகு 1991 அதிமுகவில் தேவராஜ முதலியார் என்பவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. சட்டமன்றத்திலே வாய்ப்பு வழங்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி பணியாற்றினார். அதன் பிறகு அந்த சட்டமன்ற தொகுதியிலே செங்குந்த கைக்கோள முதலியார்
சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இன்று வரை வழங்கப்படவில்லை. அங்கே பெரும்பான்மையான சமூகம் என்றால் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த செங்குந்த கைகோள முதலியார் சமூகமும், அடுத்தபடியாக எங்கள் நட்பு சமூகமான வன்னியர் சமூகம் தான் இருக்காங்க. இது அரசியல் கட்சிகள் ஒரு தடவை வன்னியர் சார்ந்த எங்க நட்பு சமூகமான வன்னியர்களுக்கோ அடுத்தது எங்க சமூகத்துக்கு மாற்றி வழங்கலாம். இந்த மாதிரி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கள் சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வழங்காம இருக்காங்க. இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை அந்த தொகுதியில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம்.